ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கொம்பு சிவி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகை டேமில் தண்ணி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தருணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய 12 கிராமத்து மக்களுடைய விளைநிலங்கள் எல்லாமே உள்ளதான் இருக்குது. அவங்களுடைய நிலத்தில் தேவையான விவசாயத்தை பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தில் வாயும் வைத்தியம் கழுவிக்கிறாங்க. எப்போ தண்ணி இல்லைன்னா, இதே இதில் அந்த டேமில் தண்ணி நிரம்பிருச்சு அப்படின்னா இவங்களுடைய விளைநிலங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுது. அந்த தருணத்தில் இவங்களுக்கு இப்போ வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? அதனால கஞ்சாவை கடத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். இப்படி கஞ்சாவை கடத்துற ஒரு கும்பல் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கதாநாயகனான சண்முக பாண்டியன் ஒரு நபர், அவருடைய மாமாவான சரத்குமார் ஒரு நபர். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 5 டன் கஞ்சாவை நம்ம கடத்த போகிறோம், ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட்டை கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கும் போது இதுக்கப்புறம் அவங்க அடுக்கடுக்காக சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் நம்ம விஜய் சேதுபதியுடைய வாய்ஸ் ஓவரிலே தான் ஆரம்பிக்குது, அவருடைய வாய்ஸ் ஓவரிலே தான் முடியுது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ். இந்த படம் போகிற அந்த ஃப்ளோலையே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எதிர்பார்க்க மாட்டோம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது இந்த டீம். அது ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்தில், குறிப்பாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில். படத்தில் முதல்ல சண்முக பாண்டியன் அவரை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ரொம்ப இருகின முகமாகத்தான் அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டதா, இல்லை அவர் தான் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருகின முகத்தோட தான் இருக்கிறாப்ல. போக போக அந்த கேரக்டர் அப்படியே கேரி பண்ணிட்டு போயிட்டார். சரத்குமாரை பொறுத்தளவுக்கு அது காமெடி ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், என்னென்ன விஷயங்களை எந்த டைமில் எப்படி பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை சரத்குமார் தேவையான விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காப்ல. கதாநாயகியான தார்னிகாவை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், அது நமக்கு தெரியுது. இருந்தாலும் கதை நடிக்கலாம் போலீஸ் யூனிஃபார்ம்லேயே வரணும் அப்படிங்கிறது என்ன நீதி? ஏன்னா 1-2 இடத்துல தான் அவங்க கலர் ட்ரெஸ்லேயே வர்றாங்க, மற்றபடி அந்த போலீஸ் யூனிஃபார்ம்லேயே தான் வர்றாங்க. அவங்களும் ஒரு சில இடங்கள்ல அந்த சின்ன தயக்கங்கள், அந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சில இடங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. இவங்க போக காளி வெங்கட் ஆகட்டும், ஜார்ஜ் மரியன் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், கல்கி ராஜாவாகட்டும், ஸ்ருதி சங்கர் ஆகட்டும்னு சொல்லி அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கப்பட்டதை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு பாடல்கள் ஓரளவுக்கு ஓகே தான். ஒரு குத்துப்பாட்டு, ஒரு மெலடி நம்பர்னு சொல்லி ஒரு சில பாடல்கள் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. படமாக அங்கே விஷுவலாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே ஒரு சில இடங்கள் கொஞ்சம் நார்மலாகத்தான் இருந்தது. ஒரு சில இடங்கள் அந்த காட்சி அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தை என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி படமே பிரச்சனை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் சுமார் தான். ஆனால் செகண்ட் ஹாஃபோட பார்க்கும்போது இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு படத்துடைய செகண்ட் ஹாஃப் கொடுக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல வென் கம்பேர்ட் டு தி செகண்ட் ஹாஃப். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கதாபாத்திரங்கள் இல்லை, எழுதப்பட்ட அத்தனை கதாபாத்திரங்களும் மேலோட்டமாகத்தான் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல எப்பயுமே ஒன்னா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம சண்முக பாண்டியனே சரத்குமாரே எடுத்துக்கங்களேன். இவங்க 2 பேருடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதத்திலேயே ஏங்க இவங்க உண்மையாவே ரொம்ப சீரியஸான நபர்களா, இல்ல ஜாலியா எப்பயுமே காமெடி பண்ணிட்டு தர நபர்களா அப்படிங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு காமெடியா பேசுறாங்க, அடுத்த செகண்டே ரொம்ப எமோஷனலா மாறிடுறாங்க, அடுத்த செகண்ட் பயங்கர ஆக்ஷன்ல இறங்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரமே எந்த மாதிரி இந்த 2 கதாபாத்திரங்களும் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதே ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். சரத்குமாருடைய கேரக்டர்லாம் இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, கடைசியா என்னங்க இப்படி முடிச்சு விட்டாங்க, இது என்னங்க இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் சரத்குமாருடைய கேரக்டரை இவங்க கன்க்ளூட் பண்ண விதத்தில் எனக்கு. இதுபோக கதாநாயகனுக்கு பண்ண ஒரு சம்பவத்துக்கு ஏன் கதாநாயகன் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியாகட்டும், வெடிமருந்தை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி 2 கதாபாத்திரத்தை போலீஸ் உடைய கடைசியில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணா கோர்ட்டு கடைசியாக அந்த 2 பேருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படிங்கிற விஷயமாகட்டும், அடேங்கப்பா என்னங்கடா இது ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில சம்பவங்கள். அதெல்லாம் இந்த படம் உண்மையை சொல்லணும்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஹார்ட் ஹிட்டிங்காக எமோஷனலாக கன்வே பண்ணப்பட வேண்டிய ஒரு படம் இது. ஆனால் இவங்க காதல், காமெடி, ஆக்ஷன், எமோஷன் அப்படின்னு சொல்லி இந்த கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல அந்த ஃபார்முலால இந்த படத்தை நம்ம பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது தான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயங்கர காமெடியாக இப்படி பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்றாங்க, அது காமெடியா இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேற. ஒரு காமெடியாக ஒரு சீன் ஒன்று வருது, சரி தான் காமெடி அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே டப்புன்னு உடனே ஒரு பயங்கர எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று உடஞ்சி கண்ணீர் அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருது. சரி நம்மளும் கொஞ்சம் உள்வாங்கிட்டு அப்படி எமோஷனல் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு அடுத்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு போயிருதுன்னு அந்த பர்டிகுலர் ஒரு சீக்வன்ஸ் உடைய அந்த எசன்ஸை இவங்களே அந்தந்த மொமெண்ட்ல இவங்களே டைலூட் பண்ணி விட்டுறாங்க. இதனாலேயே இந்த படத்துல எந்த காட்சியும் நம்மளோட பெருசாக ஒட்டவே கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல காமெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா அந்த காமெடிங்கிறது எப்படி இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல நம்ம கதாநாயகனுடைய பேர் பாண்டி, ஆனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட வரும்போதெல்லாம் மஜ்னு அப்படின்னு தான் கையெழுத்து போடுவாப்ல. எதுக்குப்பா உன் பேர் பாண்டி தானே, எதுக்கு மஜ்னுன்னு போடுற அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாப்ல அப்படின்னா, ஹீரோயின் அங்கே தானே போலீஸ் ஆஃபீஸரா இருக்கு, அந்த அம்மா பேர் லைலாவான், அதனால இவர் மஜ்னுன்னு தான் கையெழுத்து போடுவாப்லையா. இது ஒரு காமெடி. நம்ம கதாநாயகனும் சரி நம்ம சரத்குமாரும் சரி 2 பேரும் விட்டத்தை பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. என்னங்க அப்படின்னா கூட இருக்க கதாபாத்திரம் எங்க அந்த ரேவதி எங்க இருக்குன்னு தேடுங்க அப்படின்னா 2 பேரும் சுத்தி முத்தி தேடுவாங்க. ஏங்க ரேவதி எங்க சுத்தி ஏறீங்க, நான் வானத்தில் பாருங்க நட்சத்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க அந்த கதாபாத்திரம். திருப்பி ரேவதியை பார்த்தீங்களா ரோகிணியை பாருங்க அப்படிங்க.
இதெல்லாம் ஒரு காமெடி, அதாவது வந்து அது சுற்றி தேட வேண்டிய விஷயம் கிடையாது, வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. நல்ல வேலைக்கு அந்த சீனை கடைசியாக சரத்குமார் ஒரு மாதிரி முடிச்சு வைப்பாப்புல, அது உண்மையாக ஒரு டைமிங் தான். ஆனால் அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் மற்றபடி இந்த காமெடி இருக்குது பாருங்க, அது ஒரு மொக்க காமெடி. இந்த மாதிரியும் பல காமெடிகள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இப்படி காமெடிகள் இல்லை, எமோஷன் காட்சிகள் இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு உள்ள வச்சதுனாலேயே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 19 நிமிஷம் தான் அந்த படத்துடைய ஆக்சுவல் ரன்னிங் டைம். ஆனாலும் 2.25 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு படம் ஓடுது போல அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படத்தினால நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டையும் ஏற்படுத்த முடியுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த படம். அடல்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் ஒன்றும் கிடையாது. இது UA 13+ தான். ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் அடல்ட் கான்டென்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.